சத்தியவேதம் சொல்லுகிறது, மனைவி கர்த்தர் அருளும் ஈவு என்று. மனைவி யாரு? கர்த்தர் அருளும் ஈவு. ஈவு என்றால் கிஃப்ட் என்று அர்த்தம். அப்ப கர்த்தர் ஒரு கிஃப்டை கொடுக்கிறார் மனுஷனுக்கு, மனைவியாகிய கிஃப்டை கொடுக்கிறாரு. வாசிப்போம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. எப்படிப்பட்ட மனைவி? புத்தி இல்லாத மனைவி இல்ல, புத்தி உள்ள மனைவி. கர்த்தர் அருளும் ஈவு. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். வீடையும் ஆஸ்தியையும் அப்பாக்கள், பிதானா அப்பாக்கள் இல்லையா, அப்பாக்கள் சம்பாரிச்சு வச்சிருவாங்க. ஆனால் நல்ல மனைவியை அப்பாக்களால் என்ன செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது. இது கர்த்தரே கொடுக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்பாவும் அம்மாவும் வெளியே தான் பார்ப்பாங்க. சகப்பாக இருக்குது, குட்டையாக இருக்குது, சுருட்ட முடியாக இருக்குது, நல்லா 50 பவுன் நகை தர்றாங்க, நல்லா ரொக்கம் அவ்வளோ தர்றாங்க, நல்ல வசதியான வீடு அப்படின்னு வெளியே தான் பார்க்குறாங்க. ஆனால் உள்ளே பார்க்க முடியாது. உள்ளே பார்க்கறது யாரு? இருதயத்தை பார்க்கறது யாரு? நல்ல கேரக்டரை பார்க்கறது யாரு? நல்ல குணத்தை பார்க்கறது யாரு? கர்த்தர். ஆமேன். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஆமேன். ஆகவே நல்ல மனைவிய யார் தான் தரணும்? கர்த்தர் தான் தரணும். எந்த அப்பா அம்மாவும் தர முடியாது. நல்ல கணவனை கர்த்தர் தான் செய்ய முடியும், தர முடியும். அப்பா அம்மா நல்லா செய்ய முடியாது, தர முடியாது. சில காரியங்களை பார்க்கலாம், சில காரியங்களை அப்படி பார்த்து சில காரியங்களை செய்யலாம். பார்க்குறதுக்கு நல்லா படிச்சிருக்குது, நல்லா பைபிள் வாசிக்குது, நல்லா ஜெபம் பண்ணுது, சபைக்கு ஒழுங்காக இருக்குது, சில காரியங்களை பார்க்குறோம், தோத்துறோம். ஆனால் உண்மையாகவே நல்ல கணவனை நல்ல மனைவி யார் தான் தர முடியும்? கர்த்தர் தான் தர முடியும். வாசிப்போம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்கிறான். மனைவியை கண்டடைகிறவன் எதை கண்டடைகிறான்? சொல்லுங்க. நன்மையானதை கண்டடைகிறான். அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, மனைவி என்னைக்கு கண்டடைஞ்சினோ அன்னைக்கே தீமையை கண்டடைஞ்சிட்டேன், அது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். உண்மைதான், பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, மறுத்தெல்லாம் பேச முடியாது. அநேகர் மனைவியை கண்டடைஞ்சாங்க அன்னைக்கே. எங்க அப்பா சொல்லுவாரு பாருங்க, அன்னைக்கே 7.5 நாட்டாஞ்சனியா பிடிச்சிருச்சு. போ, 7 கிடையாது 8 கிடையாது, 7.5 நாட்டாஞ்சனியா பிடிச்சிருச்சு. நான் சொன்னேன் வேணாம் வேணாம் அந்த பிள்ளைய கட்டாகிறான்னு சொன்னேன், நீ கேட்க மாட்டேன்ட்ட, தலைகீழ ஆடுன கட்டுன, இப்போ வாங்கப்படுற. போ, நான் என்ன செய்ய முடியும்? எல்லாம் இருக்கிறீங்களா? இங்கே நான் பார்க்கிறோம், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். மொழிபெயர்ப்பு தவறு. மனைவியை கண்டடைஞ்ச எல்லாரும் நன்மையானதை என்ன செய்யலை, கண்டடையலை. கிட்டத்தட்ட 60% 70% பேர் மனைவியை கண்டடைஞ்சவங்க தீமையை தான் செஞ்சுருக்கிறாங்க, கண்டடைஞ்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு 10% ஒரு 5% பேர் தான் நன்மையானதை செஞ்சுருக்கிறாங்க, கண்டடைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த வசனத்தினுடைய மெய்யான அர்த்தம் என்ன? மூல பாஷையிலிருந்து இது எப்படி வருது அப்படின்னா, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று வரல, நல்ல மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று மூல பாஷையிலிருந்து வருகிறது. ஒரிஜினல் அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. நல்ல மனைவி. அப்ப நல்ல மனைவின்னு இருக்குது, கெட்ட மனைவின்னு இருக்குது. சத்தியவேதம் என்ன சொல்லுது? நல்ல மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். சரி, நல்ல மனைவினா அப்ப யாரு? நல்ல மனைவி எங்க போய் தேடுறது? நல்ல மனைவினா யாரு? நல்ல மனைவி எப்படி பார்க்கலாம்? நல்லா கவனிங்க. நல்ல மனைவினா யாரு தெரியுமா? நல்ல தேவனோடு உறவை ஐக்கி வைத்திருக்கிற அந்த பெண், அவள் தான் நல்ல மனைவி. நல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாளே, அவள் தான் நல்ல மனைவி. ஆமென். நல்ல தேவனுடைய சத்தத்துக்கு அர்ப்பணிக்கிறாளே, செவி கொடுக்கிறாளே, அவள் தான் நல்ல மனைவி. எத்தனைக்கு புரிகிறது? ஆமென்.
அந்த மனைவியை பற்றி தான் கர்த்தர் சொல்றாரு, நல்ல மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை என்ன செய்கிறான்? கண்டடைகிறான். எனவே இவ்விதமாய் ஜெபிக்க வேண்டும். நல்ல தேவனே, உம்மோடு உறவும் ஐக்கியம் வைத்திருக்கிற அப்படிப்பட்ட மனைவி எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்மோடு உறவு ஐக்கியம் வைத்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு கணவன் எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனை, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனைவியை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்படி ஜெபிக்கணும். என்னத்தையும் தாங்க ஆண்டவரே அப்படின்னா ஒரு கழுதை வந்து சிக்கும். எது வந்து சிக்கும்? ஒரு கழுதை வந்து சிக்கும். கழுதை ஏற்கனவே சும்மாவே உதையும், இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக உதையும். அந்த கழுதைக்கு இன்றைக்கி சாப்பாடு வேற போடணும், 3 நேரம் எல்லாம் வாங்கி கொடுக்கணும், பியூட்டி பார்லருக்கெலாம் கூட்டிகிட்டு போகணும், ஷாப்பிங்கெலாம் கூட்டிகிட்டு போகணும், எல்லாம் வாங்கிட்டு என்ன செய்யும்? இந்த கழுதை மறுபடியும் உதைக்கும். ஆனால் கர்த்தருக்கு செவி கொடுக்கிற மனைவி, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனைவி ஒன்றும் வாங்கி கொடுக்காட்டாலும் என்ன செய்வா? கீழ்ப்படிவா. ஆமென். குடும்பத்தை சமாதானமாக நடத்துவா. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஆகவே நல்ல தேவன் எல்டாவ் நல்ல மனைவியை என்ன செய்கிறார்? தருகிறார். நல்ல கணவனை என்ன செய்கிறார்? தருகிறார். அப்படிப்பட்ட மருமக வீட்டுக்கு வரணும்னு சொல்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எல்லாம் இருக்கிறீங்களா? நிறையா கொண்டு வரணும், அதை வச்சு நம்ம பிழைச்சிடலாம். நிறைய கொண்டு வரணும், அதை வச்சு நம்ம மகளை கரை சேர்த்துடலாம். மக்களுக்கு எப்படிலாம் போகுது பாருங்க புத்தி. அவள் கொண்டு வர்றத எடுத்து அவன் பிஸ்னஸில் போட்டு வச்சு என்னத்தையும் அவன் அப்படியே அப்படி போகக்கூடாது, அப்படியே போகக்கூடாது. கர்த்தாவே, உம்மோடு உறவு, உம்மோடு ஐக்கியம், உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய, உடைய வார்த்தை கீழ்ப்படியக்கூடிய, உமக்கு உண்மையாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மருமகளை எங்கள் குடும்பத்துக்கு தாங்காண்டவரை, அப்படிப்பட்ட ஒரு மருமகனை எங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்யுங்க ஆண்டவரை? தாங்காண்டவரை. அப்படி ஜெபிக்கும் போது உண்மையாகவே இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் என்ன செய்வார்? உனக்கு அருள் செய்வார். எல்லாம் சொல்லுவோமா? இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அருள் செய்வார். எத்தனை இப்படி ஜெபிக்க போறீங்க?